என்னம்மா கழுத்துல கட்டின தாலியோட ஈரம் கூட இன்னும் காயல, அதுக்குள்ள இவ்வளவு கடுமையான வேண்டுதல் வச்சிருக்கியேம்மா. அப்படி என்னம்மா பிரச்சனை? எங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லைங்க. அவங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு நல்லபடியா வரணுங்கிறதுக்காக தான் நான் வேண்டிக்கிட்டேன். பெத்த அம்மாவுக்கு ஒண்ணுனாலே கண்டுக்காத இந்த உலகத்துல மாமியாருக்காக இப்படி வேண்டிக்கிறியேம்மா. உடம்ப பாத்துக்கோமா. சொல்லுங்க நமச்சி. அம்மாவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? அம்மா பொழைச்சிக்கிட்டாங்க. இப்ப கூட பரிகாரம் பண்றேன்னு 1008 தடவை நடந்து சரஸ்வதி மயங்கி கீழே விழுந்துட்டா. ஐயோ, இப்பதான் கண் முழிச்சா. தமிழ் கிட்ட கொடுங்களேன். நீ முதல்ல சரஸ்வதி போன் கொடு. சரஸ்வதி இந்தா தமிழ். 1008 தடவை கோயில சுத்தி வந்து மயங்க போட்டு வந்துட்டாளா சரஸ்வதி? லைன்ல இருக்கு. என்னடா சொல்ற? ஹலோ தமிழ். ஹலோ சரஸ்வதி, உனக்கு என்னாச்சு? அத்தைக்கு எப்படி இருக்கு? ஆபரேஷன் முடிஞ்சிச்சு. அவங்க இப்ப நல்லபடியா இருக்காங்களா? நீங்க தானே ரத்தம் கொடுத்தீங்க? ஆமா. இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. நீ வாங்கிட்டேன்னு கேட்ட உடனே எனக்கு உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு. எங்க அம்மாக்காக நீ இவ்வளவு சிரமப்படுறியா? நம்மளால தானுங்க இவ்வளோ பிரச்சனை. நாம தானே சரி பண்ணணும். சரஸ்வதி, உன் வேண்டுதல் தான் அம்மாவை காப்பாத்திருக்கு. அவங்க தாங்க நம்மளை காப்பாத்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நம்ம உயிரோட இருந்திருப்போமா? இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு? நல்லது நடந்திருக்கு, நல்லதே நினைப்போம். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. கவலைப்படாதீங்கப்பா, எல்லாமே பாத்துக்கிறேன்ப்பா. டென்ஷன் எடுத்துக்காதீங்கப்பா. சமந்தி, அதான் சம்மந்தி அம்மாக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன? போய் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு வாங்கல. இருக்கட்டுங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்பா வாங்கப்பா, போலாம்ப்பா, வாங்க. அண்ணே, அண்ணி எப்படின்னு இருக்காங்க? பரவாயில்லம்மா. மாமா. கீதா, நீ எப்ப வந்த? உடம்பு உனக்கு சரியாயிடுச்சா? அது சரியாயிடுச்சுமா. எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்துல நான் சரியாயிட்டேன். என்னமோம்மா, நம்ம குடும்பத்துக்குன்னு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. அட என்ன விடுங்கண்ணே, என்ன நடுக்காட்டுல விட்டா கூட நான் தப்பிச்சு வந்துருவேன். அண்ணி எப்படின்னு இருக்காங்க? இப்பதான் டாக்டர் வந்து நல்ல வார்த்தை சொல்லிட்டு போனாரு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அப்பா, எனக்கு அது போதும்ண்ணே. மது எங்க? அப்படியே அவ வீட்டுக்கு போயிட்டா. எனக்கு தான் எப்படியாவது அண்ணியை பார்க்கணும்னு ஒரே கவலையா இருந்துச்சு. அதாம்மா வந்தேன். அப்பா மாணிக்கம், கீதாவே இப்பதான் குணமாயி வீட்டுக்கு வந்திருக்கு. அவ ஏன் இங்க இருக்கணும்? வீட்டுக்கு கூட்டிட்டு போ, ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆஹா, அதெல்லாம் நான் போக மாட்டேன். அண்ணி இப்படி இருக்கிறப்போ அவங்கள பார்க்காம நான் எப்படி வீட்டுக்கு போறது? ஏங்க, மது தனியா இருக்கா, வீட்டுக்கு நீங்க போங்க. இல்லம்மா, அது ஏங்க கோதைக்கு சொல்றேன்ல, போங்க நீங்க. மாணிக்கம், நீ போய் பொண்ணை பாத்துக்க. கீதா இங்க இருக்கட்டும், கிளம்பு. சரிங்க மாமா, வரேங்க. மாப்பிள்ள, சம்மந்தியை கூட்டிட்டு போய் ஒரு காஃபியாவது வாங்கி கொடுங்க. போங்க. சரிங்க, போங்க சம்மந்தி. மா, நான் பயந்துகிட்டே இருந்தேன். அண்ணி நல்லபடியா குணமாயிட்டாங்க. நான் இருக்கப்ப ஏதாவது ஆக விட்டுருவேன்னா? ஸ்பெஷலிஸ்ட கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி பொழைக்க வச்சிட்டேன்ல. அம்மா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. மாம், அப்பதான் ஞாபகம் வருது. பிளட்டுக்காக சிரமப்பட்டப்போ யாரோ வந்து டொனேட் பண்ணாங்க. ஐயோ, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையேம்மா. அவங்க யாரு என்னன்னு பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும். நான் போய் கேட்டேன், ஆனா டோனரோட பேரை சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கம்மா. சரி, நீ வெயிட் பண்ணு, நான் போய் கேட்டுட்டு வரேன். டாக்டர், ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். சொல்லுங்க. ஆபரேஷனுக்கு ரத்தம் கொடுத்த டோனர் யாருன்னு தெரியணும். அது புரியுது. இதை நீங்க சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. இருந்தாலும் எங்களுக்கு மனசு கேட்கல. அவங்க யாருன்னு தெரிஞ்சா ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், அவ்வளவுதான். மேடம், சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்ல. இருந்தாலும் டோனர் வெளியே தெரிய வேண்டாம்னு சொன்னதுனால வருத்தப்படாதீங்க மேடம். யார் டொனேட் பண்ணாங்கன்னு நான் சொல்லிடுறேன். நானும் இங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷன் உங்க ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா நானும் ஒரு குடும்பத்துல மருமக தான். பிளட் கொடுத்தது வேற யாரும் இல்ல, கோதை மேடத்தோட சன் தமிழரசன் தான். உங்க ஃபேமிலிக்குள்ள ஏதோ ப்ராப்ளம், அதனால அவரை வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருக்கீங்க போல இருக்கு.
ஆனா அவர் பிளட் கொடுத்ததுனால தான் கோதை மேடத்தோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சுது. இந்த தகவலை சொல்லுங்க, குடும்பம் ஒத்துமையா இருக்கட்டும். ஓகே டாக்டர். ம். என்னாச்சு மாம்? பிளட் கொடுத்தது யாருன்னு தெரியுமா? அந்த தமிழ். மாம் என்ன சொல்றீங்க? ஆமா, பிளட் கொடுத்துட்டு யாருக்கும் சொல்ல வேணான்னு வேற சொல்லியிருக்கான். அவன் ஏமா அப்படி சொன்னா? அவன் தான் ரொம்ப நல்லவனாச்சே. அதுவும் நமக்கு நல்லதுதான். இதோ பாருங்க, தமிழ் தான் பிளட் கொடுத்தான்ற விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே மாம். மெயின்லி வசுந்தராவுக்கு. அவ எந்த நேரத்துல எப்படி இருப்பான்னு நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. புரியுதா? கரெக்டா சொன்னீங்கம்மா. இல்லைங்க, எப்படிங்க ஸ்டக் ஆகும்? இப்படி திடீர்னு வந்து ஸ்டக் ஆயிடுச்சுன்னு சொன்னா எப்படிங்க? நாங்க என்ன மாதிரி நிலைமையில இருக்கோம், என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கோம், இப்போ வந்து ஸ்டக் ஆயிடுச்சுன்னு சொன்னா எப்படிங்க? புரியுது தம்பி. நானும் அம்மாவை பார்த்து விசாரிச்சுட்டு உங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இப்போ மிஷின் ஓடுமா ஓடாதா அதை சொல்லுங்க முதல்ல. நின்றுச்சு தம்பி. ஏங்க நீங்க மெக்கானிக் தானே, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அது வந்து தம்பி, சின்ன ஃபால்ட்னா அவரே பார்த்துருவாரு. ஆனா இது மிஷினுக்குள்ள ஏதோ பெருசா ஃபால்ட் ஆயிருக்கு. தெரியாம கையை வச்சு இன்னும் பெருசாயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் தம்பி. அப்புறம் அதை யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பெங்களூர்ல இருக்கிற மெக்கானிக்கு நான் ஃபோன் பண்ணேன், லைனே கிடைக்கல. சரி, வேற யாரும் இல்லைங்களா? பாம்பேக்கும் ட்ரை பண்ணேன், வரதுக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா ப்ரொடக்ஷன் நின்று இருந்தாங்க. போங்க நீங்க. அப்புறம் கஸ்டமருக்கு சொன்ன நேரத்தில் டெலிவரி கொடுக்க முடியாது. என்னங்க நீங்க எல்லாத்துக்கும் நெகட்டிவா பதில் சொல்லிருக்கீங்க. என்னாச்சு மாப்ள? இல்ல ஃபேக்டரியில மோல்டிங் மிஷின் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு அத்தை. இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. போற நிலைமையில இருக்கும். சரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பேசிக்கிறேன். ஏங்க, அதெல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண மாட்டீங்களா? மேடம், திடீர்னு மிஷின் ரிப்பேர் ஆகி போனதுக்கு நாங்க என்ன மேடம்? சரி, அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? பாம்பேல ஆள் இல்லைன்னு சொல்றீங்க, பெங்களூர்ல ஆள் இல்லைன்னு சொல்றீங்க, இல்ல ஜப்பான்ல இருந்து வர வைக்கட்டுமா? சொல்லுங்க. தம்பி, ஒரு சின்ன ஐடியா இருக்கு, சொன்னா தப்பா இருக்க மாட்டீங்களா? நீங்க சொல்ற ஐடியாவால மெஷினை ரன் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும் மேடம். அப்ப என்னன்னு சொல்லுங்க. இல்ல, தமிழ் தம்பி வந்தாருன்னா எப்படியும் மிஷினை சரி பண்ணிடுவார் மேடம். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் மேடம். ஓ, இதெல்லாம் முன்னாடியே பிளான் போட்டு பண்றீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். பேசாதீங்க நீங்க. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திட்டம் போடுறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்பதான் இவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பந்தியம்மா உயிரை காப்பாத்தி இருக்கோம். அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பீங்களா? போங்க இங்க இருந்து. ப்ரொடக்ஷன் என்னாலும் பரவாயில்ல, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. போங்க, அவுட். என்னப்பா ப்ரொடக்ஷன் இன்னும் போயிடும் சொல்றாரு டிபார்ட். அப்பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா. இப்போதான் அம்மாக்கு சரியாயிட்டே வருது. இப்போ அம்மா முக்கியமா ப்ரொடக்ஷன் முக்கியமா? சொல்லுங்க. இல்லப்பா, ஒர்க்கர்ஸ் நான் பாத்துக்கிறப்பா, நீங்க வாங்கப்பா. ரவி அண்ணா. என்ன தம்பி? என்னண்ணே, அம்மாவை பார்க்க வந்தீங்களா? ஆமாப்பா, 2 விஷயமா வந்தேன், ரெண்டுமே நடக்கல. என்னண்ணே சொல்றீங்க? அம்மாவை பார்க்கணும்னு நினைச்சேன், முடியல. கம்பெனியில 2வது நம்பர் மோல்டிங் மிஷின் ஃபால்ட் ஆகி நின்று போச்சு தம்பி. என்னண்ணே சொல்றீங்க? அப்ப வேலை நடக்கலையா? ஆமா தம்பி, மிஷின் ஸ்ட்ரக் ஆகி நின்று போச்சு தம்பி. அதை சொல்லிட்டு உங்களை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். அங்க போனப்ப கார்த்திக் தம்பி அவங்க மாமியாரும் கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாங்க தம்பி. அது கூட பரவாயில்லையே, உங்களை கண்டிப்பா கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு தம்பி. அது சொல்றதுக்கு அவங்க யாரு? இப்படி நான் அவங்க கிட்ட கேட்க முடியுமா? நீங்க கேட்க வேணாண்ணே, நீங்க வாங்க நம்ம கம்பெனிக்கு போலாம். தமிழ் தம்பி வராம பின்ன நானா வந்து ரிப்பேர் பண்ண முடியும்? ஆனா அவங்க தமிழ் தம்பியை கூட்டிட்டு போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காங்களே. அண்ணா, அது நம்ம ஃபேக்டரி. தமிழ் வந்து மிஷின்ல கை வச்சாதான் அது சொன்ன பேச்சு கேட்கும். அவங்க என்ன சொல்றது? நீங்க போங்க, நாங்க வரோம். ஆமாண்ணே, அம்மா கண் முடிச்சு இன்னும் மிஷினை ரிப்பேர் பண்ணலன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? ஆமா தம்பி, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நீங்க ஒன்று பண்ணுங்க, யாரை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க முதல்ல கம்பெனிக்கு போங்க, நான் வந்து மிஷினை ரெடி பண்றேன். நமக்கு அம்மாவும் கம்பெனி தான் முக்கியம். கண்டிப்பா தம்பி, நீங்க நான் வரேன். போலாம். இன்னும் ஏண்டி உன் முகத்தை இப்படியே வச்சிட்டு இருக்க?
இருக்க, அதான் உன் வேண்டுதல் பழிச்சிருச்சுல, கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. எப்படி இருக்க முடியும்? ஏன்? அத்தை என் மேல எவ்வளவு பாசமா இருப்பாங்கன்னு உனக்கே தெரியும். அதைத்தான் நான் நிறைய தடவை பார்த்திருக்கேனே. அவங்க என்ன மறுபடியும் சேர்த்துப்பாங்களா? அதே பாசத்தை காட்டுவாங்களான்னு ஏக்கமா இருக்குடி. ஃபேமிலில இந்த மாதிரி பிரச்சனை வரதெல்லாம் சாதாரணம். இதை விட பெருசா வெட்டுக்குத்து நடந்த குடும்பம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்ததெல்லாம் நான் பார்த்திருக்கேன். நீ ஏண்டி பயப்படுற? வெட்டுக்குத்தை விட மோசமான விஷயம் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. இனிமே அவங்க என்ன ஏத்துக்கவே மாட்டாங்களோன்னு தோணுது. நான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். இத பாரு, தமிழோட அம்மாக்கு லவ்னாலே பிடிக்காது. அப்படி இருக்கிறப்ப நிச்சயதார்த்தத்துல என்ன சொன்னாங்க? என் மனசுக்கு பிடிச்ச சரஸ்வதியை தான் லவ் பண்ணிருக்கான், பரவாயில்லன்னு சொன்னாங்களா இல்லையா? அதே மாதிரிதான். சரி, இது நம்ம சரஸ்வதி தான் சொல்லிட்டு போனா போதுன்னு உன்னை மன்னிச்சு விட்டுருவாங்க. நிஜமாதான் சொல்றியா? அவங்க உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு கண்ணால பார்த்ததால தாண்டி சொல்றேன். எனக்கு நம்பிக்கையே இல்ல. என்னடி இது? என்கிட்ட பிரச்சனைய சொல்ற, நான் சொல்றத நம்ப மாட்டேன்னு சொல்ற. யார் சொன்னாதான் நம்புவ? அந்த சாமி சொன்னாதான் நம்புவேன். எல்லா பிரச்சனைக்கும் முடிவு சொன்னது அந்த சாமி தானே. இதுக்கும் அந்த சாமியை முடிவெடுக்கட்டும். ஏண்டி, நான் ஒருத்தி மூச்சு முட்டை உன் கையை பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றது கேட்காம சாமி சொன்னாதான் கேப்பியா? சாமி எப்படி சொல்லும்? சொல்லும். எப்படி? வா. என்னம்மா உடம்பு இப்ப சரியாயிடுதுல்ல? சாமி, நான் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன். அது நடக்குமா நடக்காதான்னு திருவள்ள சீட்டு போட்டு தாராளமா போட்டு பாத்துடலாமா? ஆனா இப்ப வேண்டாம். ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. உச்சிகால பூஜை பிடிச்சிட்டு பலன் பார்த்தேன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். வெயிட் பண்றேல? சரி, வெயிட் பண்ணுங்க. சரஸ்வதி, வா உட்காரலாம். டென்ஷனா இருக்கு மின்னல். இந்த 1 மணி நேரம் எப்படி போகும்னே தெரியல. நீ முதல்ல வந்து உட்காரு, அப்புறம் பாத்துக்கலாம். பாத்து வா. டேய், ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்து. மாமா, சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, இப்போ ஹாஸ்பிட்டல் தானே இருக்கீங்க? என்ன மாமா, என்னாச்சு? அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். ஆபரேஷன் முடிஞ்சிருச்சான், சீக்கிரம் சரியாயிடுவாங்கன்னு சொல்றாங்க. நான் இப்போ அங்கே வரலாமா? ஒன்றும் தப்பு இல்லையே? ஏன் மாமா, என்ன விஷயம்? இல்லை மாப்பிள்ள, அம்மாவுக்கு சரியானதை நாங்களும் பார்த்த மாதிரி இருக்கும்ல மாப்பிள்ள. நீங்கள் எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு புரியுது. ஏற்கனவே பிரச்சனையாக இருக்கு. இப்போ இவங்களும் வந்துட்டா இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாயிடும் தானே யோசிக்கிறீங்க? ஐயோ, அப்படிலாம் இல்லை மாமா. அது மாப்பிள்ள, நான் அங்கே வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன். சும்மா ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு வந்துடுறேனே. அப்படி இல்லை மாமா, கம்பெனியில் ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். சரஸ்வதியும் கோவிலில் இருக்கா. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அங்கே தனியாக தான் நிற்கணும். அதான். சரி மாமா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க. நான் வேலை முடிச்சுட்டு அங்கே உடனே வந்துடுறேன். சரிங்க மாப்பிள்ள. சொக்கலிங்க, என்னப்பா அது? நீ தான் நாம யாரும் அங்கே இருக்க வேண்டாம், வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்த. இப்போ நீயே மறுபடியும் அங்கே போறேன்னு சொல்ற? அம்மா, அவங்க கண்ணு முழிக்கிறப்போ நான் அங்கே இருக்கணும்ல. ஏங்க, அங்க இருக்கிறவங்க நம்மள பார்த்தாலே ஆகாதுன்னு சொல்றாங்க. அதுக்காக இப்ப நம்ம அங்க போனா உங்களுக்கு கோவம் வராதாங்க? எதுக்குங்க தேவையில்லாத பிரச்சனை? ஆமா சொக்கலிங்கம், சரஸ்வதியும் கோயில்ல இருந்து வந்துருவா. நாம எதுக்கு அங்க போய் அசிங்கப்பட்டுக்கிட்டு? அம்மா, அதெல்லாம் நான் யோசிக்காமல. அதுக்கப்புறமா ஏன்டா அங்க போகணும்னு சொல்ற? அம்மா, மத்தவங்களை விடுமா. சம்மந்தியும் கோதையும் தமிழும் சரஸ்வதி மேல கோவமா இருக்காங்க. அந்த கோவத்தை மேலும் மேலும் வளர்த்து வர்றதுக்காகவே கூட இருக்கிறவங்க திட்டம் போட்டு தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி நம்ம பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ண வேணாம். ஆனா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்ல. ஏற்கனவே நம்ம மாப்பிள்ள அங்க எப்படி கோப்பிட்டான்னு பாத்தீங்களா? நான் கூட இருந்தாதான் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காக நான் அங்க இருக்க வேண்டாமா? நான் போறப்போ அவங்க கோதையை பார்க்க விட்டாலும் சரி, விடலைனாலும் சரி, கோதை கண்ணு முழிக்கிறப்போ நான் அங்க இருக்கிறதா முறை. அதுக்காகத்தான் மாப்பிள்ள கூட நான் இருக்கணுமா. போயிட்டு வந்துடுறேன். சொக்கு, பாத்துப்பா. சந்திரகலாவும் அங்க இருக்கு. பிரச்சனை எதுவும் வராம பாத்துக்க.
சரிம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம். அம்மா எப்படி இருக்காங்க? இப்போ பரவாயில்ல. நம்ம கம்பெனியில் நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துருச்சு தம்பி. பரவாயில்லண்ணே. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக திரும்ப எல்லாரும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே. தம்பி இனிமே இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்குறோம். புரியுதுண்ணே. உங்கள் எல்லாரும் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் யாருமே வேணுன்ட்டே இதை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த ஒரு வார்த்தை தான் தம்பி. இதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க வந்த உடனே அந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது தம்பி. அதுக்காக நாங்கள் பண்ணினதெல்லாம் சரின்னு சொல்லலை. நம்ம பசங்க ஏதோ கோபத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் யாரு? நம்ம பசங்க தானே. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, போய் வேலையை பாருங்கன்னு தன்மையாக சொன்னால் கேட்க போகிறாங்க. கார்த்திக் தம்பி கூட எங்களை எல்லாம் எடுத்தறிஞ்சு பேசிடுச்சு தம்பி. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. கார்த்திக் தம்பி பேசினா பரவாயில்ல, அந்த அம்மா யாரு? நம்ம கம்பெனியில் வந்து அவ்வளவு அதிகாரம் பண்ணுறாங்க. அந்த சந்திரகலாவுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் தம்பி? அவங்களை எல்லாம் ஒரு பொருட்டா நாங்கள் எடுத்துக்கிறதே இல்லை தம்பி. இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது போதுண்ணே. தம்பி ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்து போச்சு. மற்றபடி ஆஸ்பத்திரியில் இருக்கிறது நம்ம அம்மா. அவங்க நல்லாகி வரணும். அது வரைக்கும் நம்ம கம்பெனியில் ஒரு சின்ன பிரச்சனை கூட வராது. நீங்கள் கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷம் அண்ணே. இதுக்கப்புறமும் இதே மாதிரி இருக்கணும். முதல்ல போய் மிஷின் பார்க்கலாம். சரி தம்பி. யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. இரு, நான் பாத்துக்கிறேன். எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா இவருக்கு? எதுக்கு இங்க வராரு? எல்லாம் என்ன கோவப்படுத்துறதுக்குன்னு இப்படி எல்லாம் பண்றாங்க. சம்மந்தி, நீங்க கோவப்படாதீங்க. இல்ல சம்பந்தி, நான் அவ்வளவு தூரம் சொல்லி அவரு. நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. உட்காருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. உட்காருங்க. எங்க என்னதான் உங்க பிரச்சனை? பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்களே. நீங்க இங்க வர்றது பிடிக்கலன்னு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. அப்புறமும் இங்க வந்து நின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு தான். ஐயோ, அதுக்கெல்லாம் நான் வரலங்க. அப்புறம் உங்களுக்கு என்னங்க வேலை இங்க? இல்ல, சம்பந்தியமா கண்ணு முழிக்கிறப்போ இங்க நாங்க இல்லைன்னா நல்லா இருக்காது. இப்ப அவங்க கண்ணு திறந்து பார்த்த உடனே நீங்க எதிர்த்த மாதிரி நிக்கணும். மறுபடியும் அவங்க மயக்கம் போடணும். அதுக்கு தானே வந்திருக்கீங்க? இல்ல, நான் அங்கெல்லாம் வரலங்க. நான் இப்படி ஓரமா நினைக்கிறேன். யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். தொந்தரவுனா என்ன? கத்தி எடுத்துட்டு வந்து சண்டை போடுறதா? சில பேர் எதிரில நின்னாலே பிரச்சனை தாங்க. நீங்க என்னடானா ஓரமா நிக்கிறேன், சைட்ல நிக்கிறேன்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த ஹாஸ்பிட்டல் ஏரியாவிலே நிக்காதீங்கன்னு சம்பந்தி சொல்றாரு. அவரே உங்ககிட்ட சொன்னா ஃபோர்ஸா ஏதாவது சொல்லிடுவாருன்னு தான் நானே சாஃப்டா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டீங்களே. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். மாம், அவர் ஏதோ ஒரு ஓரத்துல நிக்கிறேன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன மாம்? இல்ல வசு, ஆனா மாம் ப்ளீஸ் மாம், அவர் இருந்துட்டு போட்டு விடுங்களேன். மாம், எனக்காக அவர் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாரு, போதுமா? சரி இருக்கட்டும். ஆனா மறுபடியும் சம்பந்தியமாக்கி ஏதாவது ஆச்சுன்னா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் ஆகாது மாம். ப்ளீஸ் மாம். சரி இருக்கட்டும். அங்கிள், நீங்க போங்க. உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஹலோ. சரி, ஓகே. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார் இங்க? இல்ல,
ஓ, கல்யாணத்தன்னைக்கு உங்க சம்பந்தி அம்மாக்கு ஏதோ ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்களா? ஆமா சார். நல்லா இருக்காங்களா சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார்? பரவாயில்ல. சரி சார், பத்திரமா பாத்துங்க சார். சரி, அந்த டாக்குமெண்ட் எங்க ஸ்கூல்ல தான் HM ஒர்க் பண்றாரு. ஓ, பயங்கரமான ஆளு. எங்க சொந்தக்கார பையனுக்கு தான் அவர் பொண்ணை கேட்கலான்னு இருந்தோம். ஆனா பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சதும் எங்களை கேவலப்படுத்திட்டு அங்க போய் சம்பந்தம் பண்ணிட்டாரு. அப்படியே ஆக்கத்தான் சாத மாதிரி இருப்பாரு. பயங்கரமான ஆளுப்பா அவரு.